பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய வாழ்க்கையை நினச்சிட்டே இருக்கிறீங்களா? உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நடந்த நன்மையும் சரி தீமையும் சரி அதை யோசித்து உங்கள் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை புதிதாய் மாற்றி இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரன் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார். வேலைக்காக அலைந்தார். எத்தனையோ நாட்கள் மாதமாய் மாறினது, மாதம் வருஷமாய் மாறினது. ஆனால் வேலை கிடைத்த பாடு இல்லை. அவர் வைத்திருந்த துணி எல்லாம் பழையதாய் மாறிற்று. ஷூஸ் கிழிஞ்சு போச்சு, சாக்ஸ் எல்லாம் நாற்று அடிக்க ஆரம்பிச்சது. வேலை தேடிக்கொண்டே இருந்தார். அவர் தோற்றத்தை பார்த்து சிலர் வேலை கொடுக்காம போயிட்டாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த தோற்றம் ஒன்று இருக்கணும்ல. இவர் ரொம்ப மனம் உடைந்து வீதியில நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஜான் ஜான் என்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. பார்க்கும் பொழுது பழைய பாலிய சிநேகிதன். அவரை பார்த்து, ஜான், என்னடா நீ இப்படி இருக்கிற? நீ நல்லா படிப்பியடா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியடா, என்னடா நீ இப்படி இருக்கிற? எங்க வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் கண்ணீர் மல்க, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு வேலையும் கிடைக்கலப்பா. அலைஞ்சு ஷூ தேஞ்சு போனதும் சட்டை கிழிஞ்சு போனதும் தான் இருக்கு. எங்க அப்பா பணக்காரா இருந்தா உன்னை போல நானும் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அப்பா கூலி வேலை செய்யறவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் மாத்திரம்தான் வேலைக்கு போனா வீட்டுக்கு வருமானம். எனக்கும் வேலை இல்லை, வீடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அழுதான். ஜான், கவலைப்படாத, என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய கம்பெனியில் உன்னை நான் மேனேஜர் ஆக்குறேன், ஜென்ரல் மேனேஜர் ஆக்குறேன், வா இப்போவே என் கூட அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னே இதா பணம், போய் நல்ல ட்ரெஸ், எல்லா ஷூஸ் சாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடு, நல்ல சூப்பராக வா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு உன்னை அப்படின்னு சொன்னான். உடனே இவனும் ஜான் போனார். நல்ல ட்ரெஸ் எல்லாம், கோட்லாம் சூட்லாம் வாங்கிட்டார், ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டார். எல்லாம் வாங்கி போனார். அங்கே போகும்பொழுது அவருடைய நண்பருடைய ஆஃபீஸ் போனார், கம்பெனிக்கு போனார். அவங்க என்ன பண்ணாங்க, இதுதான் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற இந்த ஹால், இதுதான், இந்த ஹாலில் தான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை ஜென்ரல் மேனேஜர்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நீ கவலைப்படாத, கடவுள் உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறாரு, புதிய வாழ்க்கை ஆண்டவர் ஒன்று கொடுக்க போகிறார் ஜான், கவலைப்படாத அப்படின்னார். ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தது. ஏதோ எலி செத்த மாதிரி ஒரு ஸ்மெல் அந்த ரூமுக்குள்ளே இருந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு மாதிரி எலி செத்த வாசனை இருந்துச்சு. என்னன்னு சொல்லி எல்லாரையும் அந்த கூட ஒர்க் பண்ணுற ஆட்கள்லாம் கூப்பிட்டு இதை என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் தேடி பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது இந்த ஜான் நிறையா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு தனியாக, ஒன்றும் இல்லைப்பா, சாக்ஸு பழைய சாக்ஸை போட்டுட்டு வந்துட்டேன். நான் உன்னை புது சாக்ஸ் வாங்க சொன்னேன்னு என்ன ஆச்சுன்னா, வாங்கினப்பா, ஆனால் அது அங்கே வெளியே இருக்குது, சரி எதுக்கு, இந்த கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் மாற்றிக்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா. உடனே போய் மாற்றிக்கிட்டு வா அப்படின்னா. சரி போனார் ஜானு, மாற்றிட்டாரு. கான்ஃபரன்ஸ் ஹால் வந்தாங்க. கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் சுற்றி இருந்தாங்க. சுற்றி இருக்கும் பொழுது பக்கத்தில் ஜான் உட்காந்துட்டார், அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில். கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக கூடினோன்ற காரியத்தை அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போது அவன் ஃப்ரெண்டு, ஜானுடைய ஃப்ரெண்டு, இப்போ ஏதோ ஸ்மெல்லு திருப்பி வருது, சாக்ஸை மாற்றிட்டியாப்பாடா? மாற்றிட்டேன். பின்ன ஏன்ப்பா ஸ்மெல்லு வருது? எதுக்கு அதை தூக்கி போடணும்னு சொல்லி பாக்கெட்லேயே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. என்ன சொன்னாரா? பழைய சாக்ஸை ஏன் தூக்கி போடணும், நான் பாக்கெட்லேயே வச்சிருக்கிறேன்னு சொல்லி. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக இருக்குது. நடக்க போகிறது எல்லாம் புதிதாக இருக்குது. உங்கள் ஃப்யூச்சரை, நடக்க போகிற காரியத்தை பழைய காரியத்தை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். Past is past. You cannot change the past. But the future is in your hand. That will be a new thing. It's a new beginning.
என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. பழைசெல்லாம் மாறி போச்சு, பழைசெல்லாம் மாறி ஒழிஞ்சு போச்சு. நம்ம சொல்கிறோம்ல, ஒழிஞ்சு போன நல்லா இருக்கும்னு. எல்லா பழைய சாபங்கள், பாவங்கள், துரோகங்கள், குரோதங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இனிமே ஒன்று புதுசாக வந்தாதான். அதனால பழைய காரியங்களை எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, அப்போ செஞ்சாங்க, அது அப்போ. இப்போ நீ தேவனுடைய பிள்ளை. அப்போ எனக்கு துரோகம் செஞ்சாங்க, அது அப்போ. இப்போ நீ தேவனுடைய பிள்ளை. என் அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதை மறந்து போயிடாதீங்க. எப்பொழுதும் புதிய காரியத்தை நினைங்க. புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இப்பொழுதே செய்ய போறாரு. தீர்க்க தரிசனமா உங்களிடத்துல பேசுறாரு. Today it's a new beginning for you. This hour is a new beginning for you. This moment is a new beginning for you. Hallelujah, praise God. என் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. நீங்கள் புது சிருஷ்டி, மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு மகத்துவம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள்லாம் உடைத்து போட்டு தேவ ஆசீர்வாதம் அன்பு மகளோடு பிள்ளைகளோடு ஒவ்வொருத்தோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புது சிருஷ்டியாய் கர்த்தர் நீர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆனதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்.